அனைவருக்கும் அன்பான வணக்கம். மை தமிழுக்காக நான் உங்கள் சித்வேல். இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துக்கு வந்திருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியுடைய நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் திரு செந்தில்குமார் அவர்கள் நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா, தேனி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். தற்போது சென்னையில வசித்து வருகிறாரு. கட்சி தொடங்கப்பட்டு 7 ஆண்டு காலம் நிறைவு செய்து பல்வேறு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மக்களுக்காக கலந்து கொண்டு அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு. 2-3 தேர்தலை சந்திச்சு கணிசமான ஓட்டு வங்கியும் பெற்றிருக்காரு. இன்னைக்கு அவர் இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு நம்ம அலுவலகம் வந்திருக்காரு. அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியோட பேரே ரொம்ப லென்த்தா வச்சிருக்கீங்க. இப்போ சொந்த ஊர் பூர்வீகத்தை வந்து தேனி மாவட்டம் கொண்டு வரணும். இப்போ சென்னையில் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் திருப்பூர்ல உங்க செயல்பாடு அதிகமா சில தேர்தல்களை நாங்கள் பார்த்துருக்கோம். உங்களுடைய அலுவலகம் இருக்குது திருப்பூர்ல, அதிகப்படியா உங்களை காண முடியுது. அப்ப திருப்பூர்ல என்ன, சென்னையில வசிக்கிறேன்னு சொல்றீங்க, பூர்வீக தேனின்னு சொல்றீங்க, திருப்பூர்ல என்ன அலுவலகம் இங்க இருந்து செயல்படுற அலுவலகமா வச்சிருக்கீங்களா, இல்ல எந்த இங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு அலுவலகம் இருக்கா? அது என்ன சார்? அதான் வந்து திருப்பூர் வந்து 25 வருட காலம் ஆயிடுச்சு. 25 வருடமாக நம்ம திருப்பூர்ல தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து நம்ம வந்து திருப்பூர்ல தான் நம்முடைய கட்சியை நம்ம ஆரம்பிச்சது. திருப்பூர்ல கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் ஆணையத்தில் 2019 வருடம் கட்சி ஆரம்பிச்சு 2020 வருடம் டெல்லியில தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அப்ப இருந்து ஒரு 3 மாசத்துல தேர்தல் 2021 சட்டமன்ற பொது தேர்தல் வந்துருச்சு. அந்த 2021 சட்டமன்ற பொது தேர்தலையும் நாங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து 234 தொகுதிக்கும் ஒரே சின்னத்தை, பலாப்பழம் சின்னத்தை வாங்கி யாருடனும் போட்டி இல்லாமல் தனித்து களம் கொண்டோம். 26 சட்டமன்ற தொகுதியிலும் நாங்கள் நிற்க முடியாது. ஏன்னா 3 மாதம்தான் ஆனதுனால நின்றோம். அதனை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நின்றோம். அதையும் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் நின்றோம், உள்ளாட்சி தேர்தல் நின்றோம். ஓகே, இப்போ கட்சி தொடங்கப்பட்டு 6 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சிட்டீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டீங்களா சார்? அங்கீகாரம் அப்படின்றது வந்து ஒரு 2 எம்எல்ஏ ஜெயிக்கணுங்க. இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய டேர்ம்ஸ் 2 எம்எல்ஏ ஜெயிக்கணும், இல்லாட்டி எம்பி ஜெயிக்கணும். இல்லை அப்படின்னா 8% வாக்குகளுக்கு மேல் வாங்கினா மட்டும்தான் அங்கீகாரம் கிடைக்கும். அங்கீகாரம்ன்றது வேறு. நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி. இனிமேல் தான் இப்போ இந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தல் எங்களுடைய இலக்கு. 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் நாங்கள் வந்து அங்கீகாரம்ன்றதை காட்டிலும் அதுக்கு மேலே நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் எங்களுடைய செயல்பாடு போயிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறபடியே 2 எம்எல்ஏ வேணும் அல்லது 8% வாக்குகளை நிறைவு செய்யணும். அப்போ தான் அங்கீகாரம் தமிழக மாநில கட்சியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. மாநில கட்சி தாங்க. அங்கீகாரம் என்பது வந்து இதுதான் மெத்தட். இது வரைக்கும் வந்து அங்கீகாரம்ன்றது ஒரு சில கட்சிகள் மட்டும்தாங்க இருக்குது. ஓகே, இதுவரை இந்த 6 ஆண்டு காலத்தை கட்சி தொடங்கி வழிநடத்தி போயிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கீங்க? 2021 சட்டமன்ற பொது தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். அதனை தொடர்ந்து 2023 ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். அதனை தொடர்ந்து நம்ம உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். அதனை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். இதுல எல்லாம் ஓட்டு வங்கி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அதாவது கட்சி ஆரம்பிச்சு கட்சி பதிவு செய்து 3 மாசத்துல தேர்தல் வந்ததுனால 1900 ஓட்டு, 1500 ஓட்டு. நாங்க யாருன்னே தெரியாத அந்த சூழ்நிலையிலே, நாங்க யாருன்னே தெரியாது அந்த சூழ்நிலையை நாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலும் இவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் உங்க கட்சி வந்து ஏதாவது ஒரு பெரிய திராவிட கட்சிகளோடையோ இல்ல தேசிய கட்சிகளோடையோ கூட்டணி வச்சிருக்கீங்களா, இல்ல அவங்க கட்சிக்கு தான் எங்களுடைய வாக்குன்னு சொல்லிட்டு ஆதரவு அளிச்சிருக்கீங்களா? சார், அடுத்த
கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தாவோ இல்ல அவங்க கூட இணைஞ்சு நாங்க கூட்டணியை செயல்படணும்னு நாங்க நினைச்சிருந்தாவோ நான் அந்த கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய தேவையில்லைங்க சார். அப்ப அந்த அம்மா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பதற்கு முன்னாடி நீங்க அதிமுகவுல தான் பணியாற்றி இருந்தீங்க இல்லைங்களா? சார் அதான் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டன் விசுவாசி. நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது எம்ஜிஆர் பார்த்துக்கிறேன். நான் மிலிட்டரியில அங்க ட்ரைனிங் சென்டர்ல ராணுவத்துல எங்க அப்பா இருக்கும்போது அங்கேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்து கை கொடுத்துக்கிறேன். எம்ஜிஆர் மேல அவ்வளவு பாசம். அதோ அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கத்தை, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ராணுவ கட்டுப்பாட்டோடு வழி நடத்தி சென்றாங்க. வழி நடத்தி சென்றது மட்டும் இல்ல, மிகவும் மகளிர் எல்லாம் பெண் தாய்மார்கள் எல்லாம் அவ்வளவு அருமையா எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க. அப்படிப்பட்டவங்க அவ்வளவு தைரியமானவங்க 2014 சட்டமன்ற பொது தேர்தலில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு இரும்பு பெண்மணி அவங்க. சொன்ன மாதிரி மத்திய அரசுக்கு பாஜக ஆட்சியோட அதிகாரத்துலதான் கட்டுப்பாட்டுல இருக்குது அதிமுகன்னு சொல்றீங்களா? அப்படி இருந்தா போன நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணி வச்சு தானே இருந்திருக்கணும். ஏன் தனிச்சு போய் ஒதுக்கிட்டு வெளியில வந்துட்டாங்களே? பண்ணாங்கல்ல, தனியா வந்தாங்கல்ல. பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா நம்ம ஜெயிக்க முடியாது, மக்கள் விரும்பல தமிழகத்தில் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அவங்க கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் பிஜேபி கூட நின்னா தோத்து போயிருவோம், அதனாலதான் வெளியே வந்து சொல்றீங்க. புரியல இல்ல பிஜேபியோட கட்டுப்பாட்டுல தான் அதிமுக இருக்குன்னு சொல்றீங்க சார். அதுல மாற்றுக்கத்தே இல்லைங்க. ஓகே, அப்படியே இருந்துட்டோம். ஆனா தேர்தல்ல ஏன் கூட்டணியா இல்லாம ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களோட நின்னா தோத்து போயிருவோம், பாரதிய ஜனதா கூட நின்னா ஐடிஎம்கே தோத்து போயிடும், அதனால வெளியே உண்டுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அப்புறம் அதுக்கு இதுக்கு முரண்பாடா இருக்கு. இல்ல நான் சொல்றது ஒண்ணு கேளுங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலும் சரி, அவங்க என்ன காரணத்துக்காக கூட்டணி சேரலைன்னா தமிழக மக்கள் விரும்பவில்லை பாஜகவை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி பார்த்தார். இப்போ பாஜக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நீ தனியா நிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஊழல் புற திரட்டி இப்ப கையில வச்சு, நீ என் கூட கூட்டணி செய்யலன்னா உனக்கு இந்த விஷயங்கள் நடந்துரும். அப்ப பாரதிய ஜனதாவுடைய நெருக்கடினாலதான் இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சாரு சொல்ல வரீங்களா? சத்தியம். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? ஆனா கூட்டணி இல்ல, நாங்க கட்சி அலுவலகத்துக்கு திறப்பு விழாக்கு தான் போனோம், சதிச்சுவதற்கு தான் திரு எடப்பாடி பேட்டி. 2 மாசத்துல பார்க்க போறீங்க இல்ல 3 மாசத்துல பார்க்க தானே போறீங்க? நான் சொல்றது தவறானால் நான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் அன்னைக்கு விட்டுறேன். சரி, ஓகே. இப்போ ஆரம்ப கால குழந்தை பருவத்துல இருந்து நான் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன், அந்த கட்சியோட தீவிர தொண்டை அப்படிங்கிற மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்களா? இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அந்த அண்ணா திமுகவுடைய இணைஞ்சு அது கூட செயல்பட்டு அதுதானே சரியில்லைன்னு சொல்றேன். அவங்க அம்மா மரணத்துக்கு பின்பு அவங்க யாருமே சரியில்லைன்னு சொல்றேன். 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே சரி கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை போன்று அந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தொண்டர்கள் வேற வழி இல்லாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்திற்காக ரெட்டலை சின்னத்தை பார்த்துதான் ஓட்டு போறாங்களே தவிர, இப்ப நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு ஓட்டு வாங்கி எவ்வளவு தொண்டர்களை வச்சிருக்கீங்க? அதான் நான் தனியா கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு தொண்டர்களை வச்சிருக்கோன்றது முக்கியம் அல்ல. இந்த சூழ்நிலையில, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்க யாருக்கு ஓட்டு போறதுன்னு தெரியாம மன வேதனையில இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு இடத்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சொன்ன அறிஞர் அண்ணாவையும், ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்த வாரி வழங்கிய வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், இரும்பு பெண்மணியாக திகழ்ந்த வழிநடத்தி கட்சியும் சரி நாட்டிய வழிநடத்தி சென்ற புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும், இந்த 3 பேர்த்தையும் வச்சுதான்
இந்த கட்சியை நாங்க எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா 3 பேருடைய கொள்கையோடு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். புரட்சி தலைவர் அம்மா போல தைரியத்தோட பயப்படாம யாருக்கு அடிமை இல்லாம இந்த கட்சியை வழி நடத்தி சென்று மக்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல நல்லது செய்யணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கோமே தவிர மீண்டும் இந்த ஊழல்வாதி கூட சேர்ந்து நாங்க கூட்டணி சேர்ந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இல்ல ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கிக்கிட்டு அந்த விஷயத்துக்கு நான் போவே இல்லை. இப்போ ஏடிஎம்கே ஏற்கனவே சில குளறுபடிகள் இருக்கு. என்ன குளறுபடி? ஓபிஎஸ் ஒரு அணியா இருக்காரு, சசிகலா ஒரு அணியா இருக்காரு, டிடி ஒரு அணியா இருக்காரு. இதுல உங்களை போன்ற ஆட்களை இப்படி தனித்தனியா வந்தீங்கன்னா இது வந்து ஆரம்ப கால எம்ஜிஆருடைய தொண்டருங்கிறீங்க, அதிமுக அனுதாபிங்கிறீங்க. இப்ப பிச்சு பிச்சு கிடக்கிற இடத்துல இப்ப இந்த உங்களை மாதிரி ஆள்கள் பிஞ்சிருந்தா இது அதிமுக செய்யற துரோகம். ரைட், 100% கரெக்ட். நான் ஒண்ணு சின்ன விஷயம் சொல்லவா? இது அதிமுகவுக்கு செய்த துரோகம் இல்ல, அதிமுகவுக்கு செய்கின்ற நன்மை. எப்படி? ஊழல் செய்தவர்கள் எல்லாம் பாஜகவின் கட்டுப்பாட்டில் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களை மீறி இவங்க எதுவுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது அதிமுக தொண்டர்களை காப்பாத்தணுங்க. அதுக்கு தாங்க நாங்க வந்து இருக்கோம். எவ்வளவு தொண்டர்களை காப்பாத்திருக்கீங்க? தப்பு இல்ல, கூடி அதான் வந்து 2 வருஷம் ஆட்டும் 5 வருஷம் ஆட்டும் தப்பு கிடையாது. ஆனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சு இந்த வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஊழல் செய்தவர்கள் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டிற்கு உள்ள அவங்களால எந்த வழியும் செய்ய முடியாத இந்த சூழ்நிலையில நாங்க யார், நாங்க எதுக்காக வந்திருக்கிறோம், எங்களுடைய நோக்கங்கள் என்ன என்பதை மக்களிடத்தில் நாங்க வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில், மிக விரைவில் நாங்க யாருன்றத மக்களுக்கு புரிய வைப்போம். அகில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கிடையாது, நாங்க யார், மக்களுக்கு நாங்க என்ன செய்ய வந்திருக்கோம்ன்ற விஷயத்தை எடுத்து சொல்லி அண்ணாவும் நாங்க கையில் வச்சிருக்கிறோம். அண்ணா திமுக ஆரம்பிச்சது யாரு? திமுக உள்ளவங்களையும் நாங்க கொண்டு வருவோம், அதிமுக உள்ளவங்களையும் கொண்டு வருவோம். ஒரு மாற்று சக்தியை நாங்க உருவாகிய தீர்வோம் மட்டும் இல்ல, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக மக்கள் நலமோடு இருப்பதற்காக நாங்க பாடுபட்டே தீரும். அதுல எந்த மாட்டுக்கு இல்லை. ஓகே, நீங்க சொல்றபடியே வச்சுக்குவோம். இப்போ மக்களுக்காக அவங்க எல்லாம் வந்து ஊழல் பண்ணிட்டாங்க, மக்களுக்காக ஊழல் பண்ணலைங்க, சில கட்சிகளுடைய கைக்குள்ள இருக்காங்க, அதனால நாங்க வந்து அதிமுகவை மீட்டெடுக்கிற மாதிரி உண்டான முயற்சியில இருந்து அதிமுக உறுப்பினர்களையும் கொண்டு வருவோம், திமுக உறுப்பினர்களையும் கொண்டு வருவோம். அதனாலதான் நாங்க அண்ணா, புரட்சி தலைவர், அம்மாங்கிற பேர்லயே கட்சி தொடங்கப்பட்டு சொல்லி அப்படியே வச்சுக்கலாம். இப்ப நீங்க கட்சி தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டு நிறைவு செய்து 7ஆம் ஆண்டு நடந்து இருக்கு. இந்த காலகட்டத்துல இதுவரைக்கும் எத்தனை கோரிக்கை மத்திய அரசு மாநில அரசு வச்சிருக்கீங்க, எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க, எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க, எத்தனை கோரிக்கைகளை முன் வச்சு அதில் எதெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க இந்த 7 ஆண்டு காலத்துல? சொல்லுங்க சார். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கவங்களே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெயிக்க முடியல. நாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மக்களை பாதிக்கிற அளவுக்கு அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் மக்களுக்கு பாதிக்கக்கூடாது. தேர்தல் காலகட்டத்தை தவிர மற்ற காலகட்டத்துல உங்க முகத்தை பார்த்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் ஞாபகம். நாங்கெல்லாம் வெளியில காரணம் என்ன? அது காரணம் எங்களை ஏன் பார்க்க முடியலன்னா, பணம் கொடுத்தா டிவில போடுவான். தப்பா நினைக்க கூடாது. நீங்களும் ஒரு பிரச்சனை இருக்கீங்க, தவறு கிடையாது. சொல்லுங்க. இதுதான் உண்மையான விஷயம். 2022 திருப்பூர், இதே திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பெரியாருக்கும் அண்ணா அவர்களுக்கும் 2 பேர்த்துக்கு வந்து நாங்க மாலை, பெரியாருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு 2 பேருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்த போறோம். போய் மரியாதை செலுத்தும் போது டிவில அண்ணா புரட்சி தலைவர் வருது, அண்ணா புரட்சி தலைவர் வருது, கட்டாயிச்சு. என்னன்னு கேட்கும்போது எங்களுடைய இதை வெளியே கொண்டு வராம சரி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க என்ன வேலை செஞ்சாலும் எது செஞ்சாலும் பணத்திற்காக, பணத்தை கொடுக்குறாங்களா அவங்கள போய் இப்படி நோ, உங்களை நான் சொல்லல, உங்களை மாதிரி ஒரு சில பேர் நான் மதிக்கின்றேன், உண்மையிலே சொல்றேன். ஆனா 90% எனக்கு தெரிஞ்சு சொல்றேன்,
பணம் இருந்தா தாங்க என்கிட்டே வருவாங்க. நான் மக்களுக்கா நல்லது செய்ய போறோம்ன்ற விஷயமெல்லாம் இல்ல. அவங்க எதிர்பார்த்து வருது இங்க போனா என்ன கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை காரணமா தான் நீங்க என்னை பார்க்கலன்றதுக்கு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க என்னை பார்க்கலன்னு சொல்றீங்களா, அதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஓகே, அப்படியே ஓகே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார். ஓகே. இந்த தொகுதி வரைமுறைக்காக அதை பத்தி கலந்துரையாடலுக்காக சென்னையில ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்று கூட்டியிருந்தாருங்க. அந்த கூட்டத்துல உங்களை நாங்களும் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, எங்களை எல்லாம் ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அங்க சென்னையில் நின்று ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் மாதிரி ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்ததை நாங்கள்லாம் பார்த்தோம். எங்க செய்தி சேனல்களும் அதை வெளியிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப வந்து அது எந்த அளவுக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு, அதாவது அரசு தமிழக அரசு இந்திய அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டு சதவீதம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை மட்டும்தான் அதுல அழைக்கணும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இல்ல பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை எல்லாம் அழைக்கணும் அப்படின்னாக்கா இப்ப தமிழகத்துல மட்டும் 2632 கட்சிகள் பதிவு பண்ணிருக்காங்க. யார் சொன்னது? ஆமா, அது எங்களுக்கு புள்ளி விவரம். அப்ப அத்தனை பேர்த்தையும் கூப்பிட முடியாது. நான் சொல்லிடுறேன், இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும்ல. 2000 சில்லரை வந்து இந்தியாவுக்குள்ளாங்க. நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. தமிழகத்துல 200 சில்லரை தாங்க. பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம்னு முதல்வர் சொன்னது ஃபர்ஸ்ட் தவறு. பதிவு செய்யப்பட்ட கட்சின்னு சொல்லலைங்க, அனைத்து கட்சி கூட்டம். நான் ப்ரூஃப் காமிக்கிறேன், பேப்பர்ல காமிக்கிறேன். இதுக்கு மேல என்ன செய்யணும்? தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய அனைத்து கட்சி கூட்டம் நீ எதுக்கு சொல்றீங்க? தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம்னா தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சியையும் கூப்பிடணும். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத கட்சி அங்க இருக்குது. ஒவ்வொரு தேர்தலும் வந்தா லெட்டர் பேர்ல உங்களுக்கு ஆதரவு சொல்லி லெட்டர் பேர்ல எழுதி கொடுக்குறவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு இத்தனை தேர்தலில் களம் கண்டு இருக்கிறோம், அவங்களை ஏன் கூப்பிடல? அந்த இடத்துல போராட்டம் பண்ணவோ ஆர்ப்பாட்டம் பண்ணவோ நாங்க போலைங்க. நாங்க கேட்ட கேள்வி, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி, எங்களை ஏன் நீங்க கூப்பிடல? இது என்ன கூட்டம் நடக்குது? பதிவு செய்யப்பட்ட கட்சி கூட்டம், ரைட், சரி. அப்ப இது என்னது? பதிவு செய்யப்பட்ட கட்சி ஏன் கூப்பிடல? இதே என்னோட கொஸ்டின். இது தவறு இல்லையே? இந்த விஷயத்தை கூட நம்ம கேட்கலைன்னா மக்களுக்கு நாங்க எங்க போய் என்ன பண்ண போறோம்? ஒரு தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு முதலமைச்சர் வந்து அவருக்கே தெரியல. ஒரு கூட்டம் பொழுது பதிவு பண்ண கட்சி, பதிவு பண்ணாத கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு தான் சொல்ல. அப்படி சொல்லலை. அவர் பதிவு செய்யப்பட்ட கட்சி அனைத்தையும் கூப்பிட்டார். ஆனால் வாயில சொன்னதுதான் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சியும் வர வேண்டும் சொன்னார தவிர, அவர் வர சொன்னது பூரா ஒரு தேர்தல் வந்தா எங்களை மாதிரி தனித்து யாரிடம் கூட்டணி இல்லாமல் களம் கண்டவங்களை கூப்பிடல. அவர் கூப்பிட்டது லெட்டர் பேர்ல எங்களுடைய ஆதரவு திமுகவிற்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு துணையா போய்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? ஓகே, இப்போ வரப்போற 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல இதே தனிச்சு உங்களுடைய தேர்தல் களமா, அல்லது ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவா, இல்ல ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணியா, என்ன நிலைப்பாடு? உங்க நிலைப்பாடு சார்? மறுபடியும் சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையினாலும் நாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கல. பணம் சம்பாதிப்பது எம்எல்ஏ ஆகணும்ன்றதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கல சார். எல்லாருமே கட்சியா பணம் சம்பாதிக்கிறது. என்னைய பொறுத்தவரை நான் என்னைய பத்தி தான் நான் பேச முடியும். நான் வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துல நான் கட்சி ஆரம்பிக்கலன்னா அப்ப மற்றவர்கள் பணம் சம்பாதிக்கிற சத்தியம் இது. அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. எப்படி சொல்லுங்க? சந்தேகம் உங்களுக்கு? எந்த கட்சி இப்ப துவக்கப்பட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நாம் தமிழர் கட்சி வரை ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சி பத்தி பேசுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். வந்தார், கட்சி ஆரம்பிச்சு, அவர் என்ன சொன்னார்? பெரியார் தான் பெரியார் தான் முன்னாடி வயசு. நான் வந்து பெரியார் இல்லை என்றால் தமிழகமே இல்லை சொன்னேன்.
உண்மை. இன்னைக்கு அதே பெரியாரை வச்சு இவ்வளவு இழிச்சு பண்றது என்ன காரணம்? அதிமுக கைக்குள்ள இருக்கு பாரதிய ஜனதாவோட, சந்தேகமே இல்ல. திரு நாம் தமிழர் கட்சி வந்து கைக்கூலியா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சத்தியம், அதுல மாட்டுக்கிறதே கிடையாதுங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாதுங்க. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சார், இந்த தேர்தல்ல தனிச்சு சார், கலந்து ஒரு மாநில நிமிஷம். அந்தஸ்து வாங்கின கட்சி. அந்தஸ்து வாங்கி என்ன பண்றது? நீ வந்து ஒரு முதலமைச்சரான எண்ணம் இல்லையே. பணம் சம்பாதிக்கணும். ஒரு பிசினஸ் மேன் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். வேற என்ன நடக்குது? இது மட்டும்தான். நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே, ஒரு இந்த பொசிஷன்ல இருக்கும் போதே, இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசிக்கிட்டு என் மேல ஒருத்தவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் என்னுடைய என் மேல நான் வந்து தொண்டர்களை 10 கார்லயும் 50 கார்லயும் 100 1000 பேர்த்த கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி பாட்டி, ஏங்க நான் தவறு செய்யலைன்னா நான் என்ன செய்யணும்? என் மேல ஒரு குற்றத்தை சுமத்துறாங்க ஏதோ ஒருத்தவங்க, நான் என்ன செய்யணும்? நேரம் போய் என்னுடைய குற்றத்தை நிரூபிங்க. எனக்கு குற்றம் இருந்தால் என்னை தண்டனை கொடுங்க, குற்றம் இல்லாட்டி அதுல போய் நீங்க வெற்றி அடையணும். இல்ல, அது வந்துங்க அப்படி கிடையாது. மாநிலத்துல உள்ள சில கட்சி தலைவர்கள் மேல சில குற்றச்சாட்டு வரும்போது அவங்க காவல் நிலையமோ இல்ல நீதிமன்றமோ செல்லும் போது கூட்டங்கள் தொண்டர்கள் என்ன காரணம்? பயம். இப்ப உங்க வழிக்கே பண்ணிக்குவோம். நான் வரவே மாட்டேன். உங்களுடைய முன்னாள் தலைவர் நீங்க மிகவும் மதிக்கக்கூடிய திரு ஜெயலலிதா அவர்கள் குற்றத்திற்காக நீதிமன்றம் போகும்போது கூட தொண்டர்கள் கூட்டமா போனது விளக்கம் தானே. நல்லா கேட்டுங்க. அந்த மாதிரி தான் இவருடைய தொண்டர்கள் இவருக்கு போறாங்க. என்ன பண்ணாங்க? என்ன விஷயத்துக்கு போனாங்க? ஒரு குற்ற வழக்கு. ஏங்க, அது காட்டிலும் வந்து ஒரு குற்றம் தேவையா? அதுக்கு மேல ஒரு குற்றம் வேணுமா? அப்படிப்பட்ட ஒரு குற்றத்துக்காக போய் ஆஜராகத்துல தொண்டர்கள் வந்து நிக்க வைக்கலாமா? இல்ல, அந்த குற்றம் இன்னும் உறுதி செய்யப்படல. பெரிய விஷயமா? 14 ஆண்டுகளா இது மாதிரி 3-4 தடவை ஏற்கனவே அவர் பதில் கூறிட்டாரு. என்ன கூறிட்டாரு? இந்த மாதிரி இந்த இதுக்கு அவங்க குற்றம் சாட்டுவதற்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. சின்ன விஷயம் சொல்லுவா, பழக்க வழக்கம் சீமானவர்களுக்கும் நமக்கும் எந்த விதம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நியாயத்தை பேசணும், உண்மையை பேசணும். சீமானுக்கு எனக்கு என்ன இருக்கு? அவர் எதுக்கோ வந்திருக்கிறார், நம்ம எதுக்கோ போறோம். ஒரு லட்சியத்தோட நம்ம போறோம். அவர் எதுக்காக வந்திருக்கான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரும் தமிழக மக்களுக்காக தமிழ் போராளியா தான் இருக்காரு. போராளியா பெரியார புகழ்ந்து பேசுவாரு, ஒரு பெரியார தள்ளி விடுவாரு. மறுபடியும் சொல்றேன், ஊழல் செய்ய நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் வந்துடுறேன். எந்த ஊழலும் செய்யாதவர்களோட கூட நான் கூட்டணி சேருவனா தவிர, ஊழல் செய்தவர்களிடம் கண்டிப்பான முறையில் இப்ப இல்ல எந்த காலத்திலையும் நான் கூட்டணி சேர மாட்டேன். இப்ப விஜய் பத்தி கேட்டீங்க, விஜய் இதுவரைக்கும் ஊழல் செஞ்சாரா? இல்ல, அவர் இப்பதான் கட்சி தொடங்கி இருக்காரு. இப்ப அவரு இதுவரைக்கும் ஊழல் செய்யல. இவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இவர் என்ன பேக்ரவுண்ட்ல இருக்கான்னு யாருக்கு தெரியாது. ஆறு இவங்க பின்னாடி இருக்கான்னு தெரியாது. யாருடைய ஒரு கூட்டணி சேர்ப்பதான்னு தெரியாது. இவருடைய கூட்டணியை வச்சும் இவர் பின்னாடி யார் ஆள் இருக்கான்னு தெரிஞ்சுதான் விஜயவே நம்ம இவர் எதுக்காக வந்திருக்கிறார், இவர் நல்லவரா உண்மைதானா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அப்படி உண்மையிலே ஒரு ஊழல் இல்லாத ஒரு விஷயத்துக்காக, உண்மைக்காக, எங்களை மாதிரி மக்களுக்காக அவர் வந்திருந்தாருனால், அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் நல்லவருன்னு தெரிஞ்சா அவர் கூட கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா தப்பு கிடையாது, கூட்டணி சேருவோம். சரி, விஜய் கூட்டணி கலைச்சா போவீங்க சார். மறுபடியும் சொல்றேன், அவருக்கு பின்னாடி யார் நிக்கிறா, அவர் எந்த கட்சி அவருக்கு பின்னாடி நிக்குது, யாரோட கூட்டணி அவர் ஒரு ஊழல்வாதிகளோட கூட்டணி சேர்ந்தானா அவரும் ஊழல்வாதி லிஸ்ட்ல வச்சுக்கிறோம். அவரும் வந்து ஊழல்வாதிகள் லிஸ்ட்ல கொண்டு வந்துருவோம். அவருக்கும் நான் கூட்டணி சேர மாட்டோம். அவர் ஊழல் இல்லாதவர்களிடம், ஊழலே பண்ணாதவங்க கூட அவர் கூட்டணி வச்சா அந்த கூட்டணியில நம்மளும் இருக்கிறது இல்ல, தப்பு இல்ல. அவரு நம்மளை சேர்த்துக்கிறது இல்ல, நம்மளை அவர் சேர்த்துக்கிறது அது வேற விஷயங்க. ஆனா ஊழல் இல்லாதவர்கள் கூட அவர் கூட்டணி இருந்தால் அவரையும் நாங்க மதிப்போம். இல்லைன்னா ஊழல்வாதி கூட அவரும் கூட்டணி வைத்தா அவங்களுக்கு மதிக்க மாட்டோம் நாங்க. 60 ஆண்டு காலமா கட்சி ஆரம்பிச்சு பல்வேறு
ஆட்சி அதிகாரத்துல இருந்து பல்வேறு சட்டத்திட்டங்களை நிறைவேற்றி பல்வேறு மக்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றின அவங்களால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. 6 வருஷம் கட்சி எது பண்ண முடியல? நீங்க எல்லாம் பண்ணிடுன்னு சொல்ல வர்றீங்களா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? எப்படி? அது சந்தேகமே இல்லையே. இல்லைன்னு நான் வர முடிய தேவையில்லையே. நான் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய வேலையே இல்லையே. ஏன் நானும் தான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு நானும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கலாமே. அப்படி நானும் சாதாரண சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா இதே மாதிரி என்னை போன்று எல்லாருமே நம்ம பார்த்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சா ஊழல் பண்ணிட்டு தான் இருப்பான், திருடுறவன் திருடிட்டு தான் இருப்பான், கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சு தான் இருப்பான், மக்கள் கஷ்டப்படுற பண்ணிட்டு தான் இருப்பான். நம்மனாலும் முடியும், இந்த ஊழலை ஒழிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்க வர்றோம்னா என்னை போன்று அரசியல் இல்லாதம்ம அவங்கனால ஏதாவது நல்லது செய்யணும் எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களை ஒன்றிணைச்சு அவங்களையும் நம்ம கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கிய தீர்வுன்ற காரணத்துக்காக நான் கொண்டிருக்கிறோம். விடமாட்டோம், எந்த சூழ்நிலையாலும் விடமாட்டோம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், மீறி நம்ம போராடினால் நம்மளை ஏதாவது செய்வாங்க, செஞ்சுதான் பார்க்கட்டுமே. வாழ்க்கையில உயிருக்குன்னு பயப்படாம வந்திருக்கிறேன். வாழ்க்கையில மனிதன் மக்களுக்காக என் உயிரை விட கூட நான் தயாரா வந்திருக்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? இத நான் முடிச்சே தீர்வேன். ஊழல்வாதிகள் இல்லாத ஒரு நல்ல மனிதர் இந்த நாட்டை ஒப்படைக்கிறதுக்குரிய வேலைகளை நான் செஞ்சே தீர்வேன். அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஓகே, உங்களுடைய பிஸியான நேரத்துல எங்களுடைய மைத்தமிழ் நேயர்களுக்காக வந்திருந்து இவ்வளவு தூரம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. சந்தோஷம். உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். சந்தோஷம்.